நெல் சாகுபடி ஊக்கத்தொகை விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்ட கடிதத்தை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்டுள்ளார். நெல் சாகுபடிக்கு ஊக்கத்தொகை வழங்க வேண்டாம் என்று மத்திய அரசு தமிழகத்திற்கு கடிதம் அனுப்பியதாக மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் இது தொடர்பான கடிதத்தை பொதுவில் வெளியிட தயாரா என்று முதலமைச்சர் கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடிதத்தை வெளியிட்டு தனது எக்ஸ் தள பதிவில் பதிவிட்டுள்ளார். அதில் நெல் சாகுபடிக்கு வழங்கும் ஊக்கத்தொகையை மறுபரிசீலனை செய்யுமாறு மட்டுமே கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது என்றும், நெல் சாகுபடிக்கு வழங்கும் ஊக்கத்தொகை நிறுத்துமாறு மத்திய அரசு கூறியதாக முதலமைச்சர் பொய் பிரச்சாரம் செய்வதாகவும் கூறியுள்ளார். மத்திய அரசுக்கு எதிராக பொய்க் கதைகளை கட்டுவதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் அவரது கட்சியினரும் கை தேர்ந்தவர்கள் என குறிப்பிட்டுள்ள நிர்மலா சீதாராமன், மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில் பிளவு ஏற்படுத்துவது, பொய்யான கதைகளை உருவாக்குவது முதலமைச்சரின் வேலை என குற்றம் சாட்டியுள்ளார். ஆக்கப்பூர்வமாக செயல்படாமல் குறுகிய சுயநல அரசியல் ஆதாயத்திற்காக திசை திருப்பும் நடவடிக்கையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஈடுபடுவதாகவும், தேசம் தீர்வுகளை தேடும் போது திமுக சர்ச்சைகளை உருவாக்குகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார்.